அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா சில நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒன் பை ஒன்னா நம்ம தமிழ்ல பார்க்க போறோம். ஸோ நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவை செக் பண்ணிட்டு உங்க ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏத்த மாதிரி உங்க இன்வெஸ்ட்மென்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். நம்ம யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் நீங்க தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நீங்க லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நம்ம யூடியூப் சேனலுடைய கன்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுடைய வீடியோஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா கோ த்ரூ பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா, ஒரு லைவ் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்னன்னா கம்மிங் 29/8/2025 கம்மிங் ஃப்ரைடே 8 பிஎம் ஓகேங்களா? ஸோ நைட் என்னன்னா வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு 1/2 அன் ஹவர் ஸோ இந்த லைவ்ல என்னன்னா ஐபிஓ பத்தின ஹிஸ்டரி டேட்டா 2025 ஐபிஓ டேட்டா. ஸோ எந்த அளவுக்கு லிஸ்டிங் எந்த அளவுக்கு இருந்திருக்கு. ஸோ அப்கமிங் ஐபிஓஸ் என்னெல்லாம் வரப்போகுது. ஐபிஓ பத்தின ஃபுல் அனாலிசிஸ் நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். என்னுடைய நண்பர்களாக நீங்கள் என்னன்னா இந்த லைவ்ல ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்றத நான் ஒரு ஹோப் வைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ நான் ஃபர்ஸ்ட் பார்க்க போற கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுல என்னன்னா கம்பெனிஸ் இல்ல. ஸோ டிஐஏ அண்ட் எஃப்ஐஏ என்னன்னா அவுட்ஃப்ளோ இந்த இயர்ல என்னன்னா எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ ட்ரைலிங் லாஸ்ட் 12 மந்த்ல பார்க்கும்போது என்னன்னா ஐசிஐசிஐ செக்யூரிட்டீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ டிஐஏ கிட்டத்தட்ட 80 பில்லியன் யுஎஸ் டாலர் அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க செகண்டரி மார்க்கெட்டுக்குள்ள. அதாவது என்னன்னா மார்க்கெட்டுக்குள்ள இவங்க என்னன்னா வந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் ஹை அப்படின்றத என்ன பண்றாங்க மென்ஷன் பண்றாங்க. இதே சேம் லாஸ்ட் 12 மந்த்ஸ்ல பார்த்தீங்கன்னா எஃபிஐ அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர் இவங்க பார்த்தீங்கன்னா 40 பில்லியன் யுஎஸ் டாலர் அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க வெளியே போயிருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஃபொசெக்கோ இந்தியா ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரேடிங் செஷனான ஆகஸ்ட் 22ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 19% அளவுக்கு என்னன்னா இன்ட்ராடேல என்னன்னா இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அதாவது ஆல் டைம் ஹை ரீச் பண்ணிட்டு ரூ. 6,680 என்னன்னா பர் ஷேர் என்னன்னா ரைஸ் ஆயிருந்தது. இது எதனால அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ மார்கனைட் குரூசிபிள் அப்படின்ற ஒரு கம்பெனியில இவங்க என்னன்னா 42 லட்சம் ஷேர்ஸ் அந்த அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க அக்வயர் பண்ணியிருக்காங்க. அதாவது 654 கோடி அளவுக்கு வொர்த் உள்ள ஷேர்ஸ் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அக்வயர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற நியூஸ்னால இவங்க இன்கிரீஸ் ஆயிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓஎம்சி அதாவது என்னன்னா, ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், டயர் கம்பெனிஸ், பெயிண்ட் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கொஞ்சம் லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் ஆன அந்த பிரைஸ்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிராப் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத என்ன பண்றாங்க சொல்றாங்க. எதனால அப்படின்னு பார்க்கும்போது, ஆயில் பிரைஸஸ் எல்லாமே என்னன்னா இன்கிரீஸ் ஆயிருக்கு. அந்த பேரல் பிரைஸஸ் எல்லாமே இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ ரஷ்யா, உக்ரைன் வார் என்னன்னா இப்போ வரைக்கும் என்னன்னா நிறுத்துற மாதிரி என்னன்னா தெரியல. இன்னும் என்னன்னா இன்கிரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. பட் யுஎஸ் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டாப் பண்ண போறேன், சீஸ் ஃபயர் பண்ண போறேன் அப்படின்ற டாக்கும் இருந்துச்சு. பட் இப்போ வரைக்கும் அது ஒரு பாசிட்டிவ் சைன்ல என்னன்னா போகல. இப்போ வரைக்கும் ரஷ்யா, உக்ரைன் வார் என்னன்னா தொடர்ந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதனால ஆயில் பிரைஸ் எல்லாமே இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ பெயிண்ட் அண்ட் டயர் மார்க்கெட்டிங் எல்லாமே டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ டெட்டாகர் ரெயில் சிஸ்டம். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 25ஆம் தேதி மன்னிக்கவும். ஸோ ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னா இவங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ 91.2 கோடி அளவுக்கு பனாரஸ் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ். ஸோ இந்த கம்பெனி என்னன்னா இவங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஜஸ்ட் இன்னைக்கு ட்ரேடிங் செஷன்ல ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஸோ ஸ்டாக் வாட்ச் டுடே ஓகேங்களா. ஸோ எதனால அப்படின்னு பார்க்கும்போது சாரி. ஸோ ஃப்ரம் சிக்னிஃபிகன்ட் இன்வெஸ்ட்மென்ட் டூ மேஜர் டீல்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே என்னன்னா மேஜர் டீல்ஸ் நடந்திருக்கு, ஆர்டர் வின்ஸ் நடந்திருக்கு, அக்விசிஷன் நடந்திருக்கு, ஃபண்ட் ரைசிங் பண்ண போறாங்க, அப்பாயின்ட்மெண்ட்ஸ் பண்ண போறாங்க. அதாவது எந்தெந்த கம்பெனிஸ்னு பார்க்கும்போது எஸ் பேங்க், இன்டர்குளோப் ஏவியேஷன், மேக்ஸ் ஹெல்த் கேர், ஹீரோ மோட்டோ அண்ட் இண்டஸ்இயன் பேங்க் அண்ட் டிடாகர் ரயில் சிஸ்டம், பிரிகேட் என்டர்பிரைசஸ், ஐடிபிஐ பேங்க் அண்ட் சின்போஸ்ட் இன் ஃபோக்கஸ் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3 கம்பெனிஸ் ரிசல்ட் குடுக்க போறாங்க. எம்&பி இன்ஜினியரிங், வெலச்சா இன்ஜினியரிங், ஒயிட் ஆர்கானிக் ரீட்டெயில். ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு அவங்களுடைய ஏர்னிங்ஸ் என்ன பண்ண போறாங்க குடுக்க போறாங்க. அதனால இன்னைக்கும் நாளைக்கும் அந்த ஏர்னிங்ஸ் உடைய இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான நியூஸ். நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல என்னன்னா சில சேஞ்சஸ் நடக்க போகுது. எப்போ எஃபெக்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் 30ஆம் தேதியிலிருந்து என்னன்னா எஃபெக்டிவ். ஸோ இன்டர்குளோப் ஏவியேஷன், மேக்ஸ் ஹெல்த் கேர் பார்த்தீங்கன்னா இவங்க நிஃப்டி 50க்குள்ள வராங்க. ஹீரோ மோட்டோகார்ப் அண்ட் இண்டஸ்இயன் பேங்க் நிஃப்டி 50ல இருந்து வெளியே போறாங்க. ஸோ இதுவே நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இந்த கம்பெனி சாரி இந்த இண்டெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஜிங்க், மசாகன் டக் ஷிப் பில்டர்ஸ், சீமென்ஸ் எனர்ஜி இந்தியா அண்ட் சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இந்த கம்பெனி நிஃப்டி நெக்ஸ்ட் 50க்குள்ள வராங்க. ஸோ யாரெல்லாம் வெளியே போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது டாபர் இந்தியா, ஐசிஐசிஐ புடென்ஷியல் லைஃப்,
இன்சூரன்ஸ் கம்பெனி, இன்டர்குளோப் ஏவியேஷன் அண்ட் ஸ்விக்கி. ஸோ இந்த கம்பெனிஸ் இவங்க வந்துட்டு வெளியே போறாங்க. ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்குளோப் ஏவியேஷன் வந்துட்டு நிஃப்டி நெக்ஸ்ட் 50லேருந்து வெளியே போயிட்டு நிஃப்டி 50க்குள்ளே இவங்க என்ன பண்றாங்க வராங்க. இது ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ரைல்டெல் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. யார்கிட்ட இருந்து அப்படின்னு பார்க்கும்போது ராஜஸ்தான் ஸ்கில் அண்ட் லைவ்ஹுட்ஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். ஸோ இந்த கம்பெனி இவங்களுக்கு வந்து என்னன்னா எதுக்காக இருக்கும்போது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி. ஸோ அந்த ஒர்க்குக்காக இவங்களுக்கு வந்து என்னன்னா ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதாவது இவங்களோட ஒர்த் அப்படின்னு பார்க்கும்போது 13 13 கோடியே 16 லட்சம் ரூபாய் அளவுக்கு இவங்களுக்கு ஒர்த் கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ இன்னைக்கு வந்து என்ன பண்ணுங்க ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. இந்துசியன் பேங்க் ஓகேங்களா. ஸோ இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவா வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ் ஆனந்த் அவர் என்னன்னா இன்னைக்கு வந்து என்னன்னா சார்ஜ் எடுக்கிறாரு. ஸோ ஆகஸ்ட் 25ல இருந்து என்னன்னா எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் அவர் ரீஅப்பாயிண்டட் வேணு ஸ்ரீனிவாசன் ஆஸ் எ டைரக்டரா என்ன பண்றாங்க ரீஅப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிஎம்ஆர் பவர் அண்ட் அர்பான் இன்ஃப்ரா. ஸோ இந்த கம்பெனில என்ன அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபண்ட் ரைசிங் வந்து பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட 3000 கோடி அளவுக்கு இவங்க வந்து ஃபண்ட் ரைசிங் வந்து பண்றாங்க. ஸோ இன் ஒன் மோர் அண்ட் மோர் ட்ரன்ச்சன்ஸ் த்ரூ ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ். இது மூலியமா இவங்க என்ன பண்றாங்க ஃபண்ட் ரைசிங் வந்து பண்றாங்க. ஸோ இதுலயும் வந்து என்னன்னா இந்த ஒரு இம்பாக்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இதுதான் நான் வந்து கலெக்ட் பண்ண டேட்டா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடிஷனல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம இன்னும் யூடியூப் சேனல் இன்னும் என்னென்ன மாதிரிலாம் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் சென்ஸ் இன்னும் வீடியோஸ் நம்ம எப்படிலாம் மேக் பண்ணலாம் அப்படின்றத உங்க சஜஷன் என்ன பண்ணுங்க எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த யூடியூப் சேனலோட கண்டென்ட் எல்லாமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.